Okay, so good morning to one and all present over here. So we'll continue with the company incorporation procedure that we saw in the last class. Okay, what we saw in the last class was we have this something called a spice plus. Okay, so this is how where you fill in the entire details. So the expansion of spice plus, can anyone recollect and share it? The expansion of spice plus. What is the expansion of spice plus? Expansion of spice. Can anyone tell what is the expansion of spice? How many of you are really present here? Put a yes in the chat window. Okay. Okay, fine. Then give me the answer. So spice is simplified pro forma for incorporation of a company electronically. Simplified pro forma for incorporation of a company electronically. Okay. இந்த பிளஸ் அப்படின்றது என்னத்தை குறிக்குது அப்படின்னா, பழைய ஸ்பைஸ் வெர்ஷன்ல நமக்கு கம்பெனியோடைய நேம் ஐடென்டிஃபிகேஷன் வந்து தனியா இருந்துச்சு. ஓகே, நவ் யூ ஹேவ் இட் இன்பில்ட் இன்சைட் திஸ் ஸ்பைஸ் இட் செல்ஃப். அதே மாதிரி பேன் நம்பர் டேன் நம்பர் அலோகேஷனும் தனியா வரும். எவ்ரிதிங் தே இன்டகிரேட்டட் இன்டு a single web form that is called as spice plus. ஓகே, ஸோ ஸ்பைஸ் பிளஸ் எங்க இருக்கும் அப்படின்னா, இட் வில் பி அவைலபிள் ஃப்ரம் த MCA சர்வீசஸ். ஓகே, பட் நம்ம நார்மலாக இப்படி பண்ண மாட்டோம். ஃபர்ஸ்ட் வில் கோ ஃபார் சைனிங் அப் ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் வில் பி டூயிங் இஸ் சைனிங் இன். சைன் இன் பண்ணிட்டு தான் வில் பி சூசிங் திஸ் ஸ்பைஸ் பிளஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் யூ நீட் டு டூ அ சைன் இன். ஸோ இங்கே தான் உங்களுடைய ஸ்பைஸ் பிளஸ் ஆப்ஷன் காட்டுது. இதை பற்றி நான் முன்னாடியே சொன்னேன், உங்களுக்கு ரன் சர்வீஸ் பற்றி முன்னாடியே சொன்னேன். ரன் சர்வீஸ் வந்து யூ கேன் செக் ஃபார் யுவர் நேம் வந்து you can check whether the name exists or not. நீங்க ஒரு நேம் கொடுக்குறீங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணுதா இல்லையான்னு பார்க்கறதுக்கு you can use the reserve unique name. ஓகே, எத்தனை நாளைக்கு அந்த யூனிக் நேம் ரிசர்வ் ஆகும், எவ்வளோ நாளைக்கு அந்த யூனிக் நேம் ரிசர்வ் ஆகும். ஒரு நேம் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க, அது எத்தனை நாளைக்கு இருக்கும் without changing. I mentioned, yeah, 20 days. It will be for 20 days. Good. Okay, so 20 daysக்கு அது இருக்கும். You need to pay amount of ₹1000. Okay, for finding the name. So உங்களுக்கு ரன் இல்லைனாலும் ஸ்பைஸ் பிளஸ்ல இன்பில்ட்டாவே உங்களுக்கு ஆக்சுவலா ரெண்டு பார்ட் இருக்கு. ஒன்று வந்து பார்ட் ஏ, இன்னொன்று வந்து பார்ட் பி. ஓகே, பார்ட் ஏல என்னென்ன வரும்? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் பார்ட் ஏ, வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் பார்ட் பி? பார்ட் ஏ என்னது? பார்ட் ஏ எதை குறிக்கும்? What will part A indicate? Good. Name reservation. Good. Sneglatha. Good. So name reservation வந்து part A. Part B எதை குறிக்குது? Part B. What part B indicates? Part B எதை குறிக்குது? Incorporation and other services. Okay. Good. Very nice. Sneglatha சொல்லிட்டாங்க, கரெக்டா? நான்சி சொல்லிட்டாங்க. Okay. So that's part B. Okay. Now we'll actually go into thing. ஸோ இப்போ முதல்ல இந்த பார்ட் ஏ எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ பார்ட் ஏல நீங்கள் ஆக்சுவலாக உள்ளே வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் முதல்ல ரெஜிஸ்டர் பண்ணிடணும். ரெஜிஸ்டர் பண்ணிட்டு யூல் பி கமிங் இன்சைட். ஸோ அங்கே உங்களுக்கு வந்து ரெண்டு ஆப்ஷன் காட்டும். ஐ கிவ் யூ லைவ் டெமோ ஆல்சோ. யூ வில் ஹேவ் டூ ஆப்ஷன்ஸ். ஒன் இஸ் அ நியூ அப்ளிகேஷன், அனதர் ஒன் இஸ் எக்ஸிஸ்டிங் அப்ளிகேஷன். ஓகே, இது ஏன் இப்படி வருதுன்னா, உங்களுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, இந்த ஸ்பைஸ் பிளஸ்ல உங்களுக்கு ரெண்டு பார்ட் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா, பார்ட் ஏ பார்ட் பி. இந்த பார்ட் ஏ பார்ட் பில பார்ட் ஏ வந்து நேம் ரிசர்வேஷன். ஸோ பார்ட் ஏல யூ கேன் டூ இட் இன் டூ வேஸ். ஒன்று, ஒரு நேமை முன்னாடியே நீங்கள் ரன் சர்வீஸை வச்சு ஃபைனலைஸ் பண்ணிட்டு அந்த சர்வீஸ் வேல்யூவை பார்ட் ஏல போட்டுட்டு யூ கேன் இமீடியட்லி கோ டு ஃபில் த பார்ட் பி. அப்படின்னா இட் இஸ் அ சேம் டைம் ஒர்க், ஒரே டைம்ல முடிச்சுக்குவோம் அதை. சரிங்களா? ஒரு நியூ அப்ளிகேஷன் ஆரம்பிக்கிறோம், அதுக்கு முன்னாடி ரன் சர்வீஸ்ல போட்டு உங்க நேமை வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. கன்ஃபார்ம் பண்ண பிறகு
you will just put all those details in part A, அப்புறம் part B ல போட்டுட்டு டைரக்டா part A ல இருந்து part B போய் கண்டினியூ பண்ணிட்டே இருக்கலாம். இல்ல நான் அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் போடுறேன் அப்படின்னா part A ல மட்டும் நம்ம ஃபில் பண்ணிட்டு you will wait till the name is confirmed. Okay, அப்போ first day you will be opening a new application and filling in part A. Then you will wait for the name to be approved. Approve ஆன பிறகு you will continue. அப்ப என்ன பண்ணுவீங்கன்னா you will be using the existing application. Okay, so this is a provision you have. So either you can go for a new application or existing application. Existing application na you have to use that application number கொடுக்கணும். Actually you have to feed in the application number, along with you have to proceed with the other things. Okay, இப்போ spice plus part A ல என்னென்ன இருக்குன்னு பாருங்க. First வந்து type of the company. Okay, you have anything to say? Okay, so first one வந்து type of the company, class of the company. We'll see one by one. So first வந்து type of the company. So உங்களுக்கு வந்து producer company இருக்கு, unlimited company இருக்கு, OPC இருக்கு, IFSC company. Anyone tell what is IFSC company? What is an IFSC company? அப்படின்னா ஏதாவது ஐடியா இருக்கா? IFSC company. Any idea what is IFSC company? Any guess? You can give an expansion for this IFSC. International Finance Corporation. Yes, perfect. International Financial Services. Okay, so மெயினா வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல 3 பிக்கர் சென்டர்ஸ் எதுன்னு சொல்ல முடியுமா? இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கக்கூடிய 3 பிக் IFSC ஆத்தரைஸ் பண்ற கம்பெனிஸ். It is located in London, New York, as well as in other place. Okay, Singapore. London, New York and Singapore. Okay, இந்தியால இந்த மாதிரி ஒரு IFSC கம்பெனி இருக்கு சரிமா? எங்க இருக்குன்னு? இந்தியால Gujarat. Excellent. Gujarat. It's called as GIFT. The company called as GIFT. Okay, so that is IFSC company. You have Nidhi company, அப்புறம் section 8 company. So already LLP இருக்கிறது கம்பெனியா மாறுறது. Already firm எதை குறிக்குது? What firm indicates? Firm எதை குறிக்குது? When I tell firm, what it indicates? Firm அப்படின்றது எதை குறிக்குது? Okay, firm indicates either it is a sole proprietorship company. You don't call sole proprietorship company, it is a sole proprietorship firm. அதே மாதிரி private, I mean what to say, partnership firm. இது ரெண்டுமே firm actually. இது ரெண்டுமே உங்களுக்கு வந்து கம்பெனின்னு சொல்ல முடியாது. Okay, மற்ற legal entities you will be calling it as a company. Okay, so this will be only firms. So firm வந்து company upgrade பண்றோம். So first thing is the type of the company. Second one is what is the class of company, whether it is a public, private or a OPC. Class of the company. Third one is the category of the company. Category of the company not shown here. This is company limited by shares or company limited by guarantee or unlimited company. This comes under category of the company. So subcategory தான் உங்களுக்கு வந்து யூனியன் கவர்மெண்டா இல்ல ஸ்டேட் கவர்மெண்டா இல்ல நான் கவர்மெண்டா சப்சிடரி கம்பெனியா. ஓகே, you have something called as subsidiary and holding companies. Okay, so இதெல்லாம் கொடுத்துட்ட பிறகு then you have to give இந்த division சொல்றாங்க இல்லையா, எந்த செக்டார்ல வருது, which sector. I'll show it in live demo. So அந்த செக்டாருக்கு ஏத்த மாதிரி you will have a code. ஒரு செக்டாருக்கு ஏத்த மாதிரி ரெலவென்ட் பிசினஸ் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஏத்த மாதிரி கோட் இருக்கும். அந்த கோடை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, அந்த கோடை யூஸ் பண்ணிட்டு then you have to give your name. ரெண்டு நேம் கொடுக்கலாம் ஆக்சுவலா, and give 2 names. Okay, and give 2 names. To give the full name, whatever you prefer to give.
Okay, fine. So when you go for auto check, ஸோ அது வந்து அப்ரூவா இல்லையான்னு சொல்லுவோம் அதில் ஆக்சுவலாக. இட் வில் டேக் சம் டைம். ஓகே, அதுக்கப்புறம் இட் வில் டேக் சம் டைம் டு ரிசர்வ் இட். ஓகே, அதுக்கப்புறம் தான் பார்ட் பி எனேபிள் ஆகும். பார்ட் ஏ முடிச்சதுக்கு அப்புறம் தான் பார்ட் பி எனேபிள் ஆகும். இஸ் த திங். ஓகே, ஸோ பார்ட் ஏல நம்ம என்னென்ன பண்றோம் அப்படின்னா, என்ன கம்பெனின்ற டீடைல்ஸ் கொடுக்குறோம். இன்கேஸ் எல்எல்பியா இருந்தால் அந்த எல்எல்பி பின் நம்பர் இருக்கும். அது வந்து நார்மலாக காட்டாது. எல்எல்பிலேருந்து கம்பெனிக்கு மாத்துறீங்க இல்லையா, ஸோ எல்எல்பி இன் காட்டும். அந்த பின் நம்பர் கொடுக்கணும். கிளாஸ் ஆஃப் த கம்பெனி, அப்புறம் கேட்டகரி ஆஃப் த கம்பெனி, அப்புறம் சப் கேட்டகரி, அப்புறம் எந்த டிவிஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் செக்டர்ல வருது. டிஸ்கிரிப்ஷன் ஐ டோன்ட் ஃபைண்ட் இட் ஹியர். ஸோ டிஸ்கிரிப்ஷன் யூ கேன் அப்லோட் இட். That's it. ஸோ இது எல்லாத்தையும் முடிச்சிங்கன்னா வந்து ஆக்டிவேட் ஆகும். ஸோ பார்ட் பி உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வந்து எல்லா டைரக்டர்ஸோடைய டிப் ஃபார்ம், அவங்களுடைய ஒரு ஒரு சம்திங் லைக் ஐ அக்செப்ட் அப்படின்ற ஒரு ஃபார்ம் இருக்கும். அந்த ஃபார்முடைய டியூலி சைன்டு வித் டைரக்டர்ஸ், எல்லா டைரக்டர்ஸோடைய சைன். ஸோ இது எது கொடுத்துருக்கோம், 2 காலம். முன்னாடி டின் நம்பர் இருந்தா என்ன தேவை, டின் நம்பர் இல்லைன்னா என்னன்றது ஆக்சுவலா. ஓகே, முன்னாடி டின் நம்பர் இல்லாதவங்களுக்கு எக்ஸ்ட்ராவா இதெல்லாம் தேவைப்படும். டின் நம்பர் வாங்கும் போதே உங்களோட பேன் நம்பர், ஐடி ப்ரூஃப் தான் கொடுத்து வாங்கியிருப்போம். இன்கேஸ் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணும்போது அந்த ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கு வந்து டின் நம்பர் இல்லை அப்படின்னா, தென் யூ நீட் டு ப்ரொவைட் ஆல் தீஸ் திங்ஸ். பேன் நம்பர் வேணும், ஐடி ப்ரூஃப் வேணும், அட்ரஸ் ப்ரூஃப் வேணும். ஆல்ரெடி டின் நம்பர் இருந்தா தட் இஸ் நாட் ரெக்வயர்ட். ஆல்ரெடி டின் நம்பர் இருந்தா திஸ் பர்சன் இஸ் நாட் ரெக்வயர்ட். ஓகே, ஸோ இது வந்து அந்த ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸோடைய லீஸ் அக்ரிமெண்ட். இன்கேஸ் அது உங்க பேர்ல இருக்குன்னா உங்களுடைய அந்த ரெஜிஸ்ட்ரி இது உங்க பேர்ல இருக்குன்னு, இல்ல வேற ஒருத்தவங்க பேர்ல இருக்குன்னா அவங்களோட ரெண்ட் அக்ரிமெண்ட் இங்க நாங்க யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்றது, இல்ல லீஸ் டீட், அந்த மாதிரி ஒரு சர்டிபிகேட் தேவை. அது மட்டும் இல்லாம அந்த இடத்தோடைய யூட்டிலிட்டி பில் தேவைப்படுது. யூ ரெக்வயர் த யூட்டிலிட்டி பில், ஏதாவது ஒரு டெலிஃபோன் பில்லோ, எலக்ட்ரிசிட்டி பில்லோ, வாட்டர் பில்லோ லாஸ்ட் 2 months, ரொம்ப பழசா இருக்கக்கூடாது, 2 மாசத்துக்குள்ளார இருக்கிறதா ஒரு பில் வேணும். அது மட்டும் இல்லாம அந்த டெனன்ட் வந்து இந்த ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ்க்கான ஒரு என்ஓசியும் கொடுக்கணும். இதை வந்து நான் ஆஃபீஸ்க்காக தான் பயன்படுத்த போறேன், இதுல எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு என்ஓசி வேணும். ஓகே, திஸ் இஸ் பட் இது எனக்கு ஆக்சுவலா எங்களுக்கு கேட்கல. ஆக்சுவலா இது வந்து ஆக்சுவலா ப்ராப்பர்ட்டி எங்க அப்பா பேர்ல இருந்துச்சு. ஸோ ஐ வாஸ் யூசிங் இட். ஜஸ்ட் தே ஆஸ்க் திஸ் என்ஓசி மட்டும் என்கிட்ட கேட்டாங்க ஆக்சுவலா. ஓகே, ஸோ திஸ் இஸ் த திங். ஸோ உங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து பார்ட் பியில் ஃபில் பண்ணுறதுக்கு தேவையான ஃபார்ம்ஸ். ஒன்று டிர் 2 ஃபார்ம், டியூலி சைன்டு பை த டைரக்டர்ஸ், அப்புறம் உங்களோட யூட்டிலிட்டி பில்லு, அப்புறம் என்ஓசி. இதான் மெயினாக தேவைப்படுது. இன்கேஸ் உங்களுக்கு பர்டிகுலர் இவருக்கு வந்து டின் நம்பர் இல்லை அப்படின்ற பட்சத்தில் அவருக்கு பேன் கார்டு, ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப், ஸோ இந்த டீட்டெயிலாம் தேவைப்படும். ஓகே, ஸோ இந்த டீட்டெயிலை வச்சு தான் நம்ம ஃபில் பண்ணுவோம். இது இல்லாமல் திஸ் இஸ் ஃபார் கார்பரேட் பர்சன். உங்கள் கம்பெனியில் வந்து ஒரு டைரக்டர் ஆகுறாங்க, ஆல்ரெடி ஒரு கார்பரேட்ல இருக்காரு, அவரு உங்க இதில் வந்து மெம்பர் ஆகுறாரு அப்படின்னா, தென் யூ மைட் ஹேவ் சம் அதர் ரெக்குயர்மெண்ட்ஸ் ஆல்சோ. ஸோ திஸ் இஸ் ஒன், திஸ் யூ நோ ஆல்ரெடி. எந்த ஒரு கார்பரேட்டாக இருந்தாலும் ஒரு கம்பெனியில் இருக்குன்னா அவருடைய சின் நம்பர் இருக்கும், அவருடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், எந்த கார்பரேட்ல ஒரு மெம்பரா இருக்காருன்ற அந்த டீடைல் இருக்கும், சின் நம்பர் இருக்கும். ஜிஎல்எல் என்னப்பா? ஜிஎல்எல் இட் இஸ் நாட் மேண்டேட்டரி, பட் வாட் இஸ் ஜிஎல்எல்? வாட் இஸ் ஜிஎல்என்? Any idea what is GLN? Global Location Number. Okay. இதெல்லாம் முன்னாடி படிச்சிருக்கீங்களா சார்? குரோம்ல போட்டா வந்துடும் சார். அவங்க பார்த்தேன். வேற ஒன்றும் இல்லை சார். கேள்வி கேட்குறீங்க, பதில் சொல்றாங்க. வெரி குட், வெரி குட். குளோபல் லொகேஷன் நம்பர். இது வந்து ஒரு என்டிட்டியோட லொகேஷன் எங்க இருக்கு, பிசிக்கலாவோ இல்லை டிஜிட்டலாவோ. மெயினாக இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா சப்ளை செயினுக்காக. ஓகே, ஸோ ஃபார் தட் பர்பஸ் தே யூஸ் திஸ் ஜிஎல்என். அதை பார்த்த எத்தனை டிஜிட் நம்பர்னு பார்த்து சொல்லிட்டு
13-digit number. It is issued by GSI company. Okay, fine. Okay, so name of the body corporate, our registered address, our email, yaar authorized representative. Okay, authorized representative na or company la 3-4 director irukanga na yaar vandu authorized representative to sign everything. Okay, appo name of the police station or the jurisdiction. Fine. ஸோ இதெல்லாம் வந்து கார்பரேட் மெம்பர்ஸ் உங்கள் இதில் வந்து ஒரு சப்ஸ்கிரைபர், அதான் அவங்க டைரக்டர் தான் வந்து சப்ஸ்கிரைபர் சொல்லுவோம், அவங்களுக்கான நார்ம்ஸு. ஓகே, ஸோ உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் என்ட்ரு பண்ணணும். ஆக்சுவலாக ஒன்று வந்து ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன். ஆர்டிகல் ஆஃப் அசோசியேஷன்னா அந்த கம்பெனியோட ஷேர்ஸு அந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்கணும். அதுக்கப்புறம் யூ ஹேவ் த கேபிட்டல் ஸ்ட்ரக்சர், அதாவது எத்தனை ஷேர் அலோகேட்டடு, எத்தனை ஷேர் வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஷேரோட காஸ்ட் என்ன, டோட்டல் ஷேர் எவ்வளோ, கம்பெனி ஷேர் எவ்வளோ. ஓகே, அதுக்கப்புறம் ஒருத்தவங்களுக்கும் எவ்வளோ ஷேர் கேபிட்டல். இப்போ 4 டைரக்டர் இருக்காங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் எவ்வளோ ஷேர் கேபிட்டல் அந்த டீட்டெயில் கொடுக்கணும். அப்புறம் ப்ரொபோஸ் கம்பெனியோட அட்ரஸ், இமெயில், கான்டாக்டு, அப்புறம் டைரக்டர் நம்பர், டின் நம்பர், அவங்க டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். ஓகே, இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா உங்கள் பார்ட் பி டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் ஆகிடும். ஓகே, இது இல்லாமல் அடிஷ்னலாக you have to go for OPC. OPC-ஆ இருக்கிறாங்கன்னா OPC-க்கு மட்டும் நாமினேஷன். This is only for OPC case. ஓகே, தென் உங்களுக்கு ROC ஃபைல் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டாம்ப் ஃபார்மில் ஆல்ரெடி அந்த டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணி, அந்த கம்பெனி பற்றின டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணி ஒரு ஸ்டாம்ப் ஃபார்மில் ROC-க்கு ஒன்று கொடுக்கணும். ROC ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் கம்பெனிஸ் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு உங்கள் கம்பெனியை. அதே மாதிரி PAN இஷ்யூ பண்ணுறதுக்கு, ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய அந்த ஸ்பைஸ் ப்ளஸில் ஆட்டோமேட்டிக்காக PAN வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு வந்து அந்த PAN கிரியேஷனுக்காக உங்களுடைய ஏரியா கோடு, ஸோ இட் வில் பி லைக் உங்கள் நம்பர்ஸ் இருக்கும். ஸோ உங்கள் ஏரியா என்ன, உங்கள் டிஸ்ட்ரிக்ட் என்ன அப்படின்றத பார்த்து அதுக்கான அப்ராப்ரியேட் கோட்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்பரை வந்து அலோகேட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ ஏரியா கோட் ஃபார் PAN and TAN நம்ம என்ட்ரு பண்ணணும். ஸோ ஃபைனலாக முடிக்கும் போது இட் வில் ஆட்டோமேட்டிக்கலி ஜென்ரேட் யுவர் PAN and TAN. ஓகே, மற்ற டிக்ளரேஷன்ஸ், ஸ்க்ரூட்னி, இந்த டீட்டெயில்ஸ்லாம் ஃபுல்லாக ஃபில் பண்ணி முடிச்ச பிறகு இட் வில் டேக் சம் டைம் டு அப்ரூவ் அண்ட் ஃபைனலி யூ வில் பி கெட்டிங் யுவர் கம்பெனி இன்கார்பரேஷன். ஓகே, இப்போ நம்ம வந்து அதை லைவாக பார்ப்போம். இதுதான் எங்கள் கம்பெனியோட லோகோ. ஓகே, ஜஸ்ட் டேக் we are going to do the entire process, how it is working அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகே, இது வந்து உங்களுடைய MCA இதோடைய போர்ட்டல். ஃபைன். ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு முதல்ல லாகின் ரெஜிஸ்டர் பண்ணுறோம். ஸோ மேலே வந்து உங்களுக்கு லாகின் ரெஜிஸ்டர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு. யூ ஆர் கோயிங் டு கோ ஃபார் அ ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ ரெஜிஸ்டர், யூ வாண்ட் டு ரெஜிஸ்டர் ஆஸ் அ நியூ பர்சன் அப்படின்னா, ஸோ யூ ஹேவ் அ so already registered user, you have a business user, right? Okay, so you have to mention it. Business user na or already இன்னொரு கம்பெனில இருக்கிற business user, already ஒரு கம்பெனில இருக்கிற ஒரு business user. Okay, registered user na individual user. Okay, already ஒரு கம்பெனில இருக்காங்கன்னா அவங்க business user. அவருடைய ஃபர்ஸ்ட் நேம், ஒரு மிடில் நேம், லாஸ்ட் நேம், டேட் ஆஃப் பர்த், அப்புறம் ஜெண்டர், இங்கேருந்து உங்களுக்கு அட்ரஸ், சிட்டி, இதெல்லாம் உங்களுக்கே தெரியும், பின்கோடு, டெலிஃபோன் நம்பர், அப்புறம் உங்களுக்கு வந்து SMS ஃபெசிலிட்டி, அலர்ட் ஃபெசிலிட்டி வேணுமா, மொபைல், இமெயில். ஓகே, ஆல் தீஸ் டீடைல்ஸ் ஹேவ் டு பி ஃபில்ட் இன். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு என்ன யூசர் நேம், ஐடி நேம் வேணும். ஓகே, இதெல்லாம் நம்ம நார்மலாக எந்த ஒரு இமெயில் கிரியேஷனுக்காக யூஸ் பண்ணுறது தான். யூசர் நேம் என்ன வைக்கிறீங்க, பாஸ்வேர்ட் என்ன வைக்கிறீங்க, கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் என்ன வைக்கிறீங்க, ரிப்பீட் பண்ணணும் இல்லையா கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட். அதுக்கப்புறம் என்ன கொஸ்டின் வைக்கிறீங்க, இதெல்லாம் காமனாக மதர்ஸ் மெய்டன் நேம், உங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்கூல் என்ன. Okay, all these answers. Okay, based on that your account will be created. Once it is created, உங்களுக்கு இமெயில் ஒன்று வரும். இமெயில் வெரிஃபிகேஷன் பண்ண பிறகு it will be logging in. ஓகே, இப்போ உங்கள் அக்கௌண்ட்குள்ளே லாகின் பண்ணிட்டீங்க. ஸோ அக்கௌண்ட்குள்ளே லாகின் பண்ண பிறகு you have to go under MCA services. MCA சர்வீசஸ்ல உங்களுக்கு கம்பெனி சர்வீசஸ் எல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, யூ கேன் see here, செக் கம்பெனி நேம். ஸோ கம்பெனி நேம் செக் பண்ணுறதுக்கு, ஃபைன் சின்,
ஸோ நாம் ஆக்சுவலாக போகிறது டேரெக்டாக இந்த ஸ்பைஸ் ப்ளஸுக்கு தான் போகிறோம். ஓகே, வில் பி கோயிங் டேரக்ட்லி இன்டு தி ஸ்பைஸ் ப்ளஸ். So we click on Spice Plus now. So Spice Plus உள்ள போனோம்னா உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் கொடுக்குது. ஒன்று வந்து எக்ஸிஸ்டிங் அப்ளிகேஷன், இன்னொன்று வந்து நேம் நியூ அப்ளிகேஷன். கீழே கொடுத்துருக்கு பாருங்க. So once you have submitted your name reservation request, it will be checked. It found feasible, approved by the Central Research Registration Center. You will receive an email from CRC advising the outcome of the name reservation request. Okay. So இப்போ நாம வந்து டைரக்டா நியூ அப்ளிகேஷன் போயிடுவோம். நியூ அப்ளிகேஷன் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பைஸ் பிளஸ் பார்ட் ஏ. பார்ட் ஏல வந்து டைப் ஆஃப் த கம்பெனி, நியூ கம்பெனி, நம்ம வந்து ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆரம்பிக்கிறோம். என்ன கேட்டகரி ஆஃப் த கம்பெனி, ஸோ கம்பெனி லிமிடெட் பை ஷேர்ஸ் போட்டிருக்கோம். சப் கேட்டகரி வந்து இட் இஸ் அ நான் கவர்மெண்ட் கம்பெனி. ஸோ மெயின் டிவிஷன் இண்டஸ்ட்ரியல் கோட், இந்த இண்டஸ்ட்ரியல் கோட் தான் இப்போ என்னன்னு பார்ப்போம். ஸோ இந்த இண்டஸ்ட்ரியல் கோட் எப்படி போடணும் அப்படின்னா, ஸோ தட் டீட்டெயில்ஸ் இஸ் அவைலபிள் ஹியர். ஓகே, என்ன டைப் ஆஃப் செக்டாருக்கு என்ன கோட் இருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இதில் இருக்கு. ஸோ மேனுஃபேக்சரிங்ல இருக்கா, ஸோ மேனுஃபேக்சரிங்ல என்னென்ன சப் கிளாஸஸ், ஸோ மிஷினரி வச்சிங்களா, இல்லை ஆஃபீஸ் வச்சிருக்கீங்களா, எலக்ட்ரிக்கல் மிஷினரி வச்சிங்களா, இல்லை ரேடியோ டிரான்ஸ்மிஷன், ஸோ அந்தந்த கோட் இருக்கு உங்களுக்கு. இந்த கோட்ஸை வந்து நம்ம என்டர் பண்ணணும். ஆக்சுவலாக தீஸ் கோட்ஸ் வில் பி தேர் ஃபார் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கான எல்லா கோட்ஸும் இதில் இருக்கு. என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கம்பெனிஸ்ன்ற கோட்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ உங்களுடைய கம்பெனி செக்டருக்கு எது மேட்ச் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரியான கோடை வந்து நீங்கள் எடுத்துக்கணும். Okay, so all these things are available here. According to that, you have to select your code. Okay, after that we need to enter that code and then அதை பத்தின ஒரு ரஃப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு கம்பெனிக்கான நேம் ஐடென்டிஃபை பண்ணிருக்கேன். We go for auto check. So preliminary check பொறுத்து it is not identical to any existing name அப்படின்னு சொல்லிடும். So you go for a save. So part A is successfully saved. Okay, so you go to submit for name reservation. Okay, இல்லனா directly you can proceed for incorporation. முன்னாடி நீங்க செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா you can go proceed, அல்லது I'm going to give for submit for name reservation. நாம வந்து we'll see it. The first thing is முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம பார்ட் ஏ முடிச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு பார்ட் பி போறது, அது வந்து சப்ஸ்கிரைப் நேம் ரிவிஷன் வெயிட் பண்றது. இல்ல பார்ட் ஏ நமக்கு முன்னாடி தெரிஞ்சிச்சு, ரன் போட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ கேன் இமிடியட்லி கோ ஃபார் இன்கார்பரேஷன். ஓகே, இப்போ பார்ட் பி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆர்டிகல் ஆஃப் அசோசியேஷன், அப்புறம் கம்பெனி ஹேவிங் ஷேர் கேபிட்டல். இதில் தான் ஆக்சுவலாக வந்து எவ்வளோ ஷேர்ஸ் இருக்கு அப்படின்றத போடணும். ஸ்டார்டிங் ப்ரைஸ் ஆஃப் த ஷேர் வந்து 10 ரூபா. ஸோ அப்போ டோட்டல் ஷேர்ஸ் எத்தனை. ஓகே, அதே மாதிரி இது வந்து சப்ஸ்கிரைப், இது வந்து டோட்டல் ஆத்தரைஸ்ட் ஷேர் கேபிட்டல், சப்ஸ்கிரைப் ஷேர் கேபிட்டல். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ஆஃப் த கம்பெனி. ஸோ அட்ரஸ், சிட்டி, டிஸ்ட்ரிக்ட், ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி ஆஃப் த கம்பெனி. என் கம்பெனி நான் வந்து ஐ கிவன் மை இமெயில் ஐடிஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் நார்மலாக நம்ம இருக்கிற இதுதான். ஓகே, we need to go for a save and continue.
அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சப்ஸ்கிரைபர், அதாவது டைரக்டர். ஓகே, ஸோ அவங்களுக்கு வந்து டின் நம்பர் இருக்கா இல்லையா, those details are to be entered over here. Okay, they have a valid DIN or not having a valid DIN. We are entering those details over here. ஓகே, ஸோ இப்போ வந்து அந்த டின் டைரக்டர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் இங்கே என்ட்ரு பண்ணணும். யார் ஆர் டைரக்டர்ஸ், அவங்கள பற்றின டீட்டெயில் ஆக்சுவலாக. Okay, so after this, okay, அவங்களுடைய பேன் நம்பர், இந்த டின் இல்லாதவங்களுக்கு ஆக்சுவலாக don't have the DIN, these details have to be entered. Okay, so company code, STD number. ஓகே, ஸோ இப்போ வந்து ஒருத்தருக்கான எவ்வளோ ஷேர்ஸ், அவங்களுக்கு எவ்வளோ ஷேர் ஆக்சுவலாக கொடுக்குறோம் அப்படின்றது தட் யூ ஹேவ் டு மென்ஷன். இவங்க வந்து 2 டைரக்டர் தான் போடுறாங்க, அதனால வந்து 5,000 ஷேர்ஸ் போடுறாங்க ஆக்சுவலாக. ஓகே, நம்ம கம்பெனியில் ஆக்சுவலாக வந்து 4 டைரக்டர் போட்டிருக்கோம், அதனால we have given 2,500 ஷேர்ஸ். அந்த ஸ்டாம்ப் டியூட்டி பற்றின டீட்டெயில்ஸ், எந்த இடத்துல ஸ்டாம்ப் டியூட்டி பெய்டு, இந்த வெப்சைட்டில் ஆக்சுவலாக அந்த நெட்டில் எடுத்த வீடியோ தான் இது. ஸோ அது வந்து அவங்க ஹரியானா அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க, எவ்வளோ ஸ்டாம்ப் டியூட்டி எவ்வளோ பே பண்ணாங்க, அந்த டீட்டெயில்ஸ்லாம் இதில் கொடுக்குறாங்க ஆக்சுவலாக. நான் ஆக்சுவலாக என்னோட ஆடிட்டர்கிட்ட கேட்டேன், எனக்கு வந்து என்னோட MCA லாகின் கொடுங்கன்னு. MCA லாகின்லாம் வெறும் இவங்க தான் வச்சுப்பாங்க, ஆடிட்டர் தான் வச்சுருப்பாங்க, அவங்கள்ட்ட கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ இதான் நான் சொல்லக்கூடிய பேன் டேன் அலோகேஷனுக்கான ஃபார்ம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஏரியா கோட் கேட்குது, ஏஓ கோடு, ஏஓ டைப், ரேஞ்ச் கோட், இந்த டீட்டெயில்ஸ்லாம் நம்ம ஃபில் பண்ணணும் ஆக்சுவலாக. ஸோ இந்த நம்பர்ஸ் மட்டும் தான் அதை அலோகேட் பண்ணணும். ஓகே, அதை எப்படி பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். So PAN AO code. So they are searching for PAN AO code. Okay. இதில் போயிட்டு we have to search நம்ம ஏரியா, நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி. அவர் ஆக்சுவலாக ஹரியானா குர்கான்லேருந்து இருக்காரு. ஸோ அக்கார்டிங் டு தட் தே ஹவ் டேக்கன் த கோட். ஸோ அதுக்கேற்ற மாதிரியான கோட்ஸை வந்து ஃபில் பண்ணணும். ஏரியா கோட், ஏஓ கோட் அண்ட் ரேஞ்ச் கோட். அதே மாதிரி டேனோட ஏஓ கோட். ஓகே, ஸோ டேரெக்டாக NSDL வெப்சைட்லேருந்து தான் சர்ச் கொடுக்குறது. அகெயின் இது வந்து எந்த ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி, அகெயின் குர்கானுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட ஏரியா கோட் எடுப்பாங்க இங்கே. ஓகே, ஸோ எந்த ஜூரிஸ்டிக்ஷனில் வருது அதுக்கேற்ற மாதிரியான ஏரியா ஏஓ டைப் இதில் இருக்குது பாருங்கள், ரேஞ்ச் கோடு, ஏஓ நம்பர். ஸோ தீஸ் டீடைல்ஸ் யூ ஹேவ் டு என்டர். ஓகே, ஸோ திஸ் இஸ் சோர்ஸ் ஆஃப் இன்கம். இந்த இடத்துல வந்து இன்கம் ஃப்ரம் ப்ரொஃபஷன். ஓகே, இதில் வந்து எந்த பிஸ்னஸ் ப்ரொஃபஷன், என்ன டைப் ஆஃப் பிஸ்னஸ் ப்ரொஃபஷன், இன்ஜினியரிங் ப்ரொஃபஷனா, மெடிக்கல் ப்ரொஃபஷனா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கக்கூடிய கோர்ஸ் யூ நீட் டு என்டர். Oh, it's entered wrongly. Fine. Okay. After that, so in the files now upload பண்ணணும்.
MOA, AOA அவங்க கொடுத்துருக்க ஃபார்மேட்டில் இனிஷியலாக ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க அந்த பேண்ட் அலோகேஷன்லாம். அப்புறம் அவங்க ஃபர்ஸ்ட் டிக்ளரேஷன் ஃபார்மு, லிக்விடிட்டி பில்லு, ஐடி ப்ரூஃபு, அட்ரஸ் ப்ரூஃபு. ஓகே, ஸோ ஒரு அப்ளிகண்ட்டுக்கும். ஓகே, ஸோ all these details have to be uploaded. Fine. Save and continue. So you have to go through the declaration. So நீங்க தான் இதுக்கு பொறுப்பு அப்படின்ற மாதிரி. Okay. That's why we go for the final submission. So final declaration and certification. We apply for pre-scrutiny அனுப்பிடுவோம். Okay, your application is successfully submitted in the green color தெரியுதா? Okay. So it will allocate a number for that. So Spice Plus Part B has been successfully completed. Fine. So here you can see the status of the existing application. Approve ஆயிடுச்சா இல்லையா அப்படின்ற டீடைல்ஸ் வந்து நம்ம பார்த்துக்கலாம். Okay. Once it has been approved, you can download all these forms. So இது எல்லா ஃபார்ம்ஸும் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணலாம். ஒன்று வந்து ஸ்பைஸ் ப்ளஸ் பார்ட் ஏ, பார்ட் பி. ஓகே, அதுக்கப்புறம் அஜைல் ப்ரோ, AOA, MOA. ஸோ இது எல்லாத்தையும் யூ கேன் டவுன்லோட் ஆக்சுவலி. இது எடிட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்கு. ஐ மீன் சப்மிட் பண்ணிட்டோம், திஸ் இஸ் ஃபார் ஆப்ஷன் எடிட். ஆக்சுவலாக முடிச்ச பிறகு நமக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா, ஒன்று வந்து யூ வில் கெட் வாட் ஐ காட் இஸ் AOA, MOA, EAOA அண்ட் EMOA அப்படின்ற டீடைல் இருக்கும். கம்பெனியோட இன்கார்பரேஷன் நம்பர் வரும். ஸோ கம்பெனியோட இன்கார்பரேஷன் நம்பர் போட்டு நமக்கு வந்து சின் நம்பர் போட்டு சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் கம்பெனியோட மாஸ்டர் டேட்டா அப்படின்ற டீடைல்ஸும், these are the details they actually share to me. Okay, so இந்த பார்ட் ஏ பார்ட் பி அப்ளிகேஷன் எங்கள் ஆடிட்டர் தான் பண்ணாரு. ஆடிட்டர் பண்ணிட்டு he shared me that final AOA, MOA as well as the கம்பெனியோட இன்கார்பரேஷன் லெட்டர் அண்ட் த மாஸ்டர் டேட்டா அப்படின்ற டீடைல்ஸ் எனக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. ஓகே, this is a complete procedure of how to register a company via our MCA portal அப்படின்ற டீடைல்ஸ் இந்த வீடியோவில் நம்ம காமிச்சோம். ஓகே, ஃபைன். ஸோ இந்த EMOA, EOA, ஓகே, மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன் அண்ட் ஆர்டிகல் ஆஃப் அசோசியேஷனில் இருக்கக்கூடிய அதோட ஃபார்ம் நம்பர் என்ன அப்படின்றத இங்கே ஸ்பெசிஃபை பண்ணுறோம். MOA வந்து இட் இஸ் இன்கார்பரேஷன் 33 ஃபார்ம். ஓகே, இதில் வந்து கம்பெனியோட பேரு, இந்த இடத்துல எந்த ஸ்டேட்ல அந்த ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் இருக்கு, அப்புறம் யார் அந்த கம்பெனியோட என்னென்ன லயபிலிட்டி, யார் யாரெல்லாம் மெம்பர், அவங்க லிமிடெட் பை ஷேர்ஸா இல்லையா, எவ்வளோ ஷேர் கேபிட்டல், அந்த ஒருத்தருடைய ஃபாதர் நேம், அட்ரஸ், டிஸ்கிரிப்ஷன், ஆக்குபேஷன், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகே, அதே மாதிரி AOAல ஆல் த ரெகுலேஷன்ஸ், கம்பெனியோட ரெகுலேஷன்ஸ் மேனேஜ் பண்றதுக்கான எல்லா டீட்டெயில்ஸும் இதுல இருக்கும். அது வந்து AOA வந்து இன்கார்பரேஷன் ஃபார்ம் இன்கார்பரேஷன் 34. ஸோ 33 வந்து MOA, 34 வந்து AOA. கம்பெனியோட ரெகுலேஷனுக்கான ஃபார்ம்ஸ் நாம்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இது இல்லாம ஸோ இந்த டிஎஸ்சி வாங்கின அந்த டீட்டெயில்ஸ் வந்து இன்கார்பரேஷன் 9, அப்புறம் இன்கார்பரேஷன் 35 வந்து அஜைல் ப்ரோ. இது வந்து கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ஆக்ட், இன்கேஸ் யூ ஆர் எக்ஸ்போர்ட்டிங் கூட்ஸ் அண்ட் அதர் திங்ஸ். அது மாதிரி ESI ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ இதுக்கெல்லாம் வந்து இந்த அஜைல் ப்ரோ தேவைப்படும். பர்டிகுலராக கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் தான் மெயினாக. ஓகே, ஸோ அதுக்கு தேவையான ஃபார்ம்ஸ் வந்து பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக. ஸோ ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி ஆஃப் த ஆத்தரைஸ் சிக்னேட்டரி, ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் ஆஃப் த ஆத்தரைஸ் சிக்னேட்டரி. ஆத்தரைஸ் சிக்னேட்டரின்றது எப்படி வரும் அப்படின்னா, ஒரு கம்பெனியில் வந்து ஒரு 4 டைரக்டர் இருக்காங்க அப்படின்னா யாராவது ஒருத்தர் வந்து ஆத்தரைஸ் சிக்னேட்டரியாக வந்து கொடுக்கணும் ஆக்சுவலாக. ஸோ தே வில் பி ஒர்க்கிங் வித். ஸோ ஒரு
கம்பெனியோட லெட்டர் ரேட்ல தே ஹேவ் இந்த மாதிரி இந்த டைரக்டர்ஸ்லாம் இருக்கும் இந்த கம்பெனியில், இதில் இவர் தான் வந்து ஆத்தரைஸ் சிக்னேட்டரி அப்படின்ற ஒரு டீட்டெயில்ஸை வந்து ஸ்பெசிஃபை பண்ணி எல்லா டைரக்டரும் சைன் பண்ணி அந்த டாக்குமெண்ட்டை கொடுக்கணும் ஆக்சுவலாக பேங்க்கில். அப்போ தான் அந்த பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன், மேண்டேட்ரி ஆப்ஷன். அது மாதிரி ஸ்பெசிஃபிக் சிக்னேச்சர் ஆஃப் த டைரக்டர்ஸு, அப்புறம் அவங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப்ஸ். ஸோ இது எல்லாமே தேவை உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ இது வந்து மற்ற தேவைக்கூடிய ஃபார்ம்ஸ். நம்ம வந்து இப்போ டைரக்டரை சேஞ்ச் பண்ண போகிறோம், அது மாதிரி ஆத்தரைஸ் ஷேர் கேபிட்டலை வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம், எப்போக்குள்ளே பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஆப்ஷனும் இதில் கொடுத்துருக்கோம். ஸோ 30 நாளைக்குள்ளார பண்ணணும், அதுக்கான ஃபார்ம் நம்பர் இதில் கொடுத்துருக்கோம் ஆக்சுவலாக. ஓகே, ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸை சேஞ்ச் பண்ணுறோம், நேம் ஆஃப் த கம்பெனி சேஞ்ச் பண்ணலாம் வித்தின் 16 days ஃப்ரம் த நேம் அது வந்து யூ கேன் சேஞ்ச் இட். கன்வர்ஷன் ஆஃப் கம்பெனி, ஓகே, இதெல்லாம் ரிமூவல் ஆஃப் டைரக்டர் பிஃபோர் எக்ஸ்பைரி, இந்த மாதிரி we have all these forms. ஸோ வருஷம் வந்து கேஒய்சி மட்டும் அப்ளை பண்ணினே இருக்கணும். எவ்ரி ஃபைனான்ஷியல் இயர் முடியும் போது ஆனுவல் காம்ப்ளைண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கேஒய்சி ஃபார் த டைரக்டர்ஸ். ஓகே, ஸோ தட் இஸ் டு பி டன் எவ்ரி இயர். These are the forms and norms that are required for submitting, for registering for the company. இதெல்லாம் தான் mandatory norms. Okay.